ஸ்க்ரீன் தெரியுதா? ஸ்லைட் தெரியுதுல்ல? தெரியுது சார். ஓகே தெரியுது சார். ஓகே ஓகே. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து லேபர் கோட்ஸ். ஓகே, லேபர் கோட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட இந்தியாவில் இருக்க லேபர் லாஸ் ஒரு 44 லேபர் லாஸ் வந்து இருக்குது. ஓகே, இந்த லாஸ், ஆல் தீஸ் 44 லாஸ் கவர்ன்ஸ் ஒரு லேபரை வந்து எப்படி நடத்தணும், அவங்களோட நல்ல விஷயங்களுக்காக, அதாவது அவங்களோட ஃபார் பெட்டர்மெண்ட் ஆஃப் தி லேபர்ஸ் அண்ட் த பெட்டர்மெண்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஒரு இண்டஸ்ட்ரியில் அந்த இண்டஸ்ட்ரியோட பெட்டர்மெண்ட்டுக்காகவும் அந்த லேபரோட பெட்டர்மெண்ட்டுக்காகவும், ஓகே, அதுக்காக உருவாக்கப்பட்ட லாஸ் தான் இந்த 44 லேபர் லாஸ். ஓகே, இந்த 44 லேபர் லாஸையும் 4 லேபர் கோட்ஸாக, ஓகே, 4 லேபர் கோட், ஓகே, அந்த கோட்ஸாக 2022 பிகினிங்லேருந்து கொண்டு வரத்துக்கு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஆக்ட் ஆக்கியிருக்காங்க. ஓகே, அது என்னென்ன கோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபர் கோட் ஆன் வேஜஸ், ஓகே, அவங்களோட சேலரிஸ். தென் சோஷியல் செக்யூரிட்டி, கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி, ஓகே, லைக் அவங்களோட இன்சூரன்ஸ். ஓகே, அவங்க இன்கேஸ் ஒரு சில லேபர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இன்டென்சிவான ஒர்க்கில் இருப்பாங்க. லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீல் ஃபேக்ட்ரி, ஓகே, ஆர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ், ஓகே, கோல் எடுக்கிற இடத்துல. ஓகே, அதே மாதிரி லாட் ஆஃப் MSMEs ஆர் கொஞ்சம் லைஃப் த்ரெட்டனிங் ஜாப்ஸாக இருக்கும். அவங்களுக்கான இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து சோஷியல் செக்யூரிட்டியில் கவர் ஆகும். தென் அவங்களோட இன்கம் வந்து எப்படி இருக்கணும் இதெல்லாம், ஓகே, ப்ராப்பரான இன்கம்க்கு போய் சேர்த்தா அதெல்லாம். ஓகே, தென் ஆக்குபேஷனல் சேஃப்டி, அந்த இடத்துல ஒர்க் பண்ணுற இடத்துல சேஃப்கார்ட்ஸ் எப்படி இருக்குது. தென் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், இது வந்து இண்டஸ்ட்ரியோட பெட்டர்மெண்ட்டுக்காக. இந்த மூணும் வந்து லேபர்ஸோட, இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற லேபர்ஸோட பெட்டர்மெண்ட்டுக்காக. இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது, ஒரு இண்டஸ்ட்ரிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ லேபர். அப்போ இண்டஸ்ட்ரியை பெட்டர்மெண்ட்டாக பார்த்துக்கிறதும் வந்து ஒரு கவர்மெண்ட்டோட பொறுப்பு. ஓகே, ஸோ இந்த நாலுத்தையும் ஒரே லேபர் லாக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து நம்பர் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் ரிலேட்டட் டு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஒர்க் கல்ச்சர். அந்த இடத்துல ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்கணும், அது இல்லாமல் இன்க்ளூடிங் தி டேக் ஹோம் சேலரி ஆஃப் அ எம்ப்ளாயி. ஓகே, இப்போ லைக் எக்ஸாம்பிள் PF, ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதே மாதிரி மற்ற இது எல்லாத்தையுமே TDS, இதெல்லாம் கவர்மெண்ட்டோட கட்ட வேண்டிய டேக்ஸஸ், இது எல்லாத்தையும் பிடிச்சிப்பாங்க. இந்த டேக் ஹோம் சேலரி எவ்வளோ இருக்கணும், மினிமம் டேக் ஹோம் சேலரி எவ்வளோ இருக்கணுங்கிறது. தென் ஒர்க்கிங் ஹவர்ஸ், எவ்வளோ நேரம் ஒருத்தர் ஒரு ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ண முடியும், மேக்ஸிமம் ஆஃப் எத்தனை மணி நேரம். அண்ட் தி நம்பர் ஆஃப் வீக் டேஸ், ஓகே, ஒரு நாளில் எத்தனை நாள் ஒர்க் பண்ணணும், எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணணும், இது. ஓகே, ஸோ இப்போ இந்த 4 லாஸையும் கொண்டு வரதுக்கு இது லேபர் யூனியன்ஸ் ஆர் அப்போசிங். ஓகே, trade unions and labor unions, both unions are opposing. Okay, they have planned இந்த 3 ஃபார்முலாஸ் வந்து ரிப்பல் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதனால் இந்த இதையும் அப்போஸ் பண்ணி இதையும் திரும்பி வாங்கிறதுக்கு அவங்க வந்து they are intensifying their agitation. ஓகே, ஸோ இப்போ இந்த 44 லாஸையும் ஒன்றா கொண்டு வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த 44 லாஸும் தனித்தனி ஆக்டாக இருக்கிறதுனால ஒரு ஈஸியான ரெசல்யூஷன். இப்போ ஒரு லேபர் வந்து ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு கவர்மெண்ட்டை வந்தாலோ, இல்லை ஒரு இண்டஸ்ட்ரி வந்து லேபர் யூனியன்ஸ்னால் நடக்கிற ஒரு ப்ராப்ளம் கவர்மெண்ட் வந்தாலோ, இல்லை இண்டஸ்ட்ரீஸ் நிறைய மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ் சேர்ந்த ஒரு ட்ரேட் யூனியன் வந்தாலோ, இண்டஸ்ட்ரி யூனியன் வந்தாலோ சீக்கிரமாக ரெசல்யூஷன் கொடுக்க முடியல. நம்மளோட லா இத்தனை டைவர்சிஃபைடு 44 லாஸ் இருக்கிறதுனால, அதனால் ஒரே ஒரு 4 லாஸ்க்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் பிளான். இப்போ இந்த 4 லாஸ் என்ன அப்படின்னா, 4 லேபர் கோட்ஸ் என்ன அப்படின்னா, த கோட் ஆன் வேஜஸ் 2019. இது என்ன அப்படின்னா, அப்ளைங் டு ஆல் எம்ப்ளாயீஸ் இன் ஆர்கனைஸ்ட் as well as unorganized செக்டர். வாட் இஸ் மீன் பை an organized and an unorganized செக்டர்? ஆர்கனைஸ்டு செக்டர் அப்படிங்கிறது லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்னு இருக்குன்னு வைங்களேன். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஆர்கனைஸ் செக்டர். பால்ட்ரி, இந்த நம்மளோட கோழி வளர்ப்பு, அப்புறம் எக் ப்ரொடக்ஷன், இதெல்லாம் வந்து பால்ட்ரி, இது ஆர்கனைஸ் செக்டர். இந்த ஆர்கனைஸ் செக்டர் இல்லாமல் அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸ்ன்னு இருக்குது. ஓகே, விச் டிபெண்ட்ஸ் ஆன் ஆர்கனைஸ் செக்டர். இப்போ பால்ட்ரி இருக்குன்னு, பால்ட்ரிக்கு ஃபீட்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, பால்ட்ரி அந்த கோழிக்கு போடுற உணவு. ஓகே, அந்த உணவு வந்து எப்படின்னா, லைக் இப்போ ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து வர மிச்சம். ஓகே, ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து வர கட்டர்ஸ். ஓகே, கட்டர் அப்படிங்கிறது அதுலேருந்து வர அந்த ஃபிஷ்ஷை கட் பண்ணி வர மிச்சம், இதெல்லாம் வந்து பால்ட்ரியில் சிக்கனுக்கு உணவாக கொடுப்பாங்க. இது வந்து அன்ஆர்கனைஸ் செக்டர். இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஒவ்வொன்றத்துலேயும் வந்து அன்ஆர்கனைஸ் செக்டர் இருக்குது. இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஆர்கனைஸ் செக்டர் அப்படின்னா,
இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் சில்க் மேனுஃபேக்சரிங் இருக்கும். ஓகே, சில்க் ப்ரொடக்ஷன். இப்போ இந்த சில்க் வந்து என்னென்னா பழைய சில்க்கை வந்து வாங்கி அந்த சில்க் அந்த த்ரெட்டை வந்து விற்பாங்க. இது அன்ஆர்கனைஸ் செக்டர். இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுத்துலையும் ஆர்கனைஸ்ட் அண்ட் அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸ்ன்னு இருக்குது. ஓகே, இந்த கோட் ஆன் வேஜஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எய்ம் டு ரெகுலேட் வேஜ் அண்ட் போனஸ் பேமெண்ட். ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு லேபருக்கு எவ்வளோ போனஸ் வந்து கொடுக்கணும், மினிமம் ஆஃப் எவ்வளோ போனஸ் கொடுக்கணும், எவ்வளோ வேஜ் கொடுக்கணும்னு. இன் ஆல் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் அண்ட் எய்ம்ஸ் டு ப்ரொவைடிங் ஈக்குவல் ரெம்யூனரேஷன் டு எம்ப்ளாயீஸ் performing work of similar nature in every industry, trade, business or manufacturing. அதாவது வித்தவுட் எனி டிஸ்பாரிட்டி, வித்தவுட் எனி, இப்போ ஒருத்தருக்கு வந்து 8 hours ஒர்க் பண்ணுறாரு, சிமிலர் இண்டஸ்ட்ரியில் 8 hours ஒர்க் பண்ணுறவருக்கு பர் ஹாருக்கு 1000 rupees ஒரு பர் டேக்கு 1000 rupeesனா, அதே மாதிரி சிமிலர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற இன்னொருத்தருக்கும் 1000 rupees தான் கொடுக்கணும். இவருக்கு வந்து 700 rupeesம் இவருக்கு 1000 rupees, இவருக்கு மினிமம் 1000 rupees கொடுத்தா இவருதையும் 1000 rupees ஆக்கணும் அப்படிங்கிறது தான் லா. ஓகே, ஸோ த கோட் ஆன் ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் 2020 இது ரெண்டாவது கோட். ஓகே, இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டு சீக்ஸ் டு ரெகுலேட் தி ஹெல்த் அண்ட் சேஃப்டி கண்டிஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் வித் 10 or more workers and in all mines and docks. ஓகே, டாக் யார்ட்ஸ்னால் இப்போ இந்த ஷிப் மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது. அண்ட் மைன்ஸ் அப்படின்னா இப்போ கோல் மைன்ஸ் அண்ட் கோல்டு மைன் இந்த மாதிரி மைனிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க. ஓகே, சாண்ட் மைன். ஓகே, இதிலெல்லாம் இருக்கவங்க 10 பேருக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா இந்த இதை கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணணும். அந்த எம்ப்ளாயீஸோட சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் என்னென்னு எடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்மெட் கொடுக்கணும். அண்ட் ஒரு 3 floors மேலே போகுது அப்படின்னா சேஃப்டி நெட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று வந்து ஒரு பில்டிங் எழுப்புறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல பில்டிங் எழுப்புறாங்க அப்படின்னா 3 floor மேலே சேஃப்டி நெட் வந்து போடணும். இப்போ இங்கேருந்து ஒரு பர்சன் கீழே விழுந்தார் அப்படின்னா அந்த நெட்டில் விழுந்துருவார். ஓகே, இட் வில் மோர்டாலிட்டி வந்து குறைக்கும். ஓகே, மோர்டாலிட்டி ரேட் வந்து குறைக்கும், ஆக்சிடென்ட்னால நடக்கிற மோர்டாலிட்டி ரேட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு 3 floors ஒரு நெட்டை வந்து போடணும். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் இந்த சேஃப்டி அண்ட் ஹெல்த் ஆஃப் தி ஒர்க்கிங் கண்டிஷன் இதில் பார்க்குறது. ஹெல்த் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னா அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஷுட் நாட் அஃபெக்ட் அ பர்சன்ஸ் ஹெல்த். ஓகே, அதுக்கேற்ற மாதிரியான சல்ஃபியூரிக் ஆசிட் இந்த மாதிரியான ஆசிட் வந்து இது பண்ணும்போது அதை இன்ஹேல் பண்ண சில ஆசிட்ஸ் சில கெமிக்கல்ஸ் இன்ஹேல் பண்ணுறதுனால உடலுக்கு பாதிப்பு வரலாம். ஸோ அந்த இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் வந்து அந்த இண்டஸ்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த திஸ் கோட் வில் ஸ்பெசிஃபை. Then code on social security. Okay, consolidate 9 laws relating to social security and maternity benefit. Social security, as I said, insurance. Then maternity benefit அப்படிங்கிறதும் ஒரு social security தான். எப்படின்னா இப்போ ஒருத்தவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அந்த எத்தனை நாள் வந்து அவங்களுக்கு பெய்டு ஹாலிடேஸ். ஓகே, மெட்டர்னிட்டி பெனிஃபிட் கவர்ஸ் பெய்டு ஹாலிடேஸ் அண்டு அது அந்த குழந்தை பிறக்கும் போது அதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட், அந்த அவங்களோட அந்த ப்ரெக்னென்சி அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க அட்மிட் ஆகும்போது அதுக்கு இன்சூரன்ஸ் வந்து அந்த கம்பெனி போட்டிருக்கா, இல்லை அந்த கம்பெனி வந்து பே பண்ணுதா, டேரெக்டாக பே பண்ணுதா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, எவ்வளோ பே பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, அண்ட் எத்தனை மாதம் பெய்டு ஹாலிடேஸ் வந்து கொடுக்கணுங்கிறது. தென் கோட் ஆன் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ். ஓகே, திஸ் சீக்ஸ் டு கன்சாலிடேட் 3 labor laws, நேம்லி தி இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட். இது வந்து என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக இண்டஸ்ட்ரியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து. Okay, Industrial Disputes Act of 1947, Trade Unions Act of 1926, then Industrial Employment Standing Orders Act of 1946. Okay, this aims to improve the business environment in the country largely by reducing the labor compliance burden in industries. Okay, இப்போ ஒரு ட்ரேட் யூனியன் ஒரு லேபர் யூனியன் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க, எனக்கு வந்து வேஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரணும், ஒரு எனக்கு வந்து போனஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டெஃபினேட் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எப்படி கர்டைல் பண்ணுறதுக்குன்னு இந்த லாஸில் வந்து சொல்லியிருக்கோம். அந்த கவர்மெண்ட் வில் ஹெல்ப் த கம்பெனி டு ரன் தி இண்டஸ்ட்ரி ஸ்மூத்லி. ஸோ இந்த 4 லாஸையும் வந்து கவர்மெண்ட் இப்போ கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. 2022 இது எல்லாமே வந்து இது எல்லாம் வந்து ஆக்டிவ் ஆகும். ஓகே, பட் இப்போ என்ன அப்படின்னா both the industries and the laborers are opposing these law because இதில் கொடுத்துருக்க க்ரைட்டீரியாஸ் படி பார்க்கணும் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸும் நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், எக்ஸ்ட்ராவாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி லேபர்ஸும் வந்து அவங்களோட நிறைய ரைட்ஸ் வந்து விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னா the work hours provision for regular workers do not provide flexibility to fix work hours beyond 8 hours a day. இது வந்து என்னென்னா ஓவர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ ஓவர் டைம் நிறைய எம்ப்ளாயீஸ் வந்து அவங்களுக்குன்னு நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு நிறைய
அவங்க நீட்ஸ் இருக்கும். ஓகே, அந்த நீட்ஸுக்கு அந்த 8 hours a டேங்கிறது ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா, if they are going to இப்போ ஒரு லேபர் நார்மல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 15,000 per month அப்படின்னு வாங்குறாரு அப்படின்னா அது வந்து அவரோட ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்காது. அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா இன்னொரு 4 hours a டே எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறதுக்கு அவர் ட்ரை பண்ணுவார். அப்படி 4 hours எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணால் லைக் 50% ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். ஒரு 22,500 rupees கையில் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஒர்க் ஹார்ஸ் ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த புதுசாக வந்திருக்க லேபர் கோடில் இல்லை, ஓவர் டைம்ங்கிறதுக்கான ப்ரொவிஷன். தென் த கோட் ஹேவ் ஆல்சோ மிஸ்ட் லேயிங் டவுன் யூனிஃபார்ம் ப்ரொவிஷன் ஃபார் பார்ட் டைம் எம்ப்ளாயீஸ். ஓகே, பார்ட் டைம் எம்ப்ளாயீஸோட என்ன அவங்களுக்கான என்ன கணக்கு, பார்ட் டைம் எம்ப்ளாயீஸ் மட்டும் இல்லாமல் பெர்மனெண்ட் ஆகாத டெம்பரரி எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கான ப்ரொவிஷன்ஸும் இந்த கோடில் வந்து தெளிவாக இல்லை. இதெல்லாமே வந்து பியூரோக்ராட்டிக் எரர்ஸ், இந்த லாஸில் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் பியூரோக்ராட்டிக் எரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இதெல்லாம். ஓகே, ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு ரெகுலரான ஒரு லேபருக்கு தேவையான விஷயங்கள் என்னங்கிறது கம்ப்ளீட்டான டீட்டெயில்டு ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணாமல் ஏற்படுத்தப்பட்ட ஒரு லா இது. There are also provisions that impact employees' wages. எம்ப்ளாயீஸோட வேஜஸ் இப்போ இந்த கோடு வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா ரெகுலர் எம்ப்ளாயீஸ் வந்து ப்ராப்பரான வேஜஸ் அவங்க வாங்கணுங்கிறதுக்கு வில் see to that they will get the proper wages அப்படிங்கிறது. பட் இந்த லா படி பார்த்தோம் அப்படின்னா நிறைய ப்ரொவிஷன்ஸில் இருக்கிற சேலரியும் ரெடியூஸ் பண்ணுற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் நிறைய இந்த புது லேபர் கோட்ஸில் இருக்குது. ஓகே, அண்ட் திஸ் Labor Code also chalk out fines on businesses for non-compliance of provisions. Second offense is an officer in default. Okay, in the current pandemic இதனால இப்போ என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த லா படி நடக்கலை அப்படின்னாலோ இல்லை இந்த பிஸ்னஸ் வந்து இவங்க சொல்கிற மாதிரி நடத்தலை அப்படின்னாலோ மல்டிபிள் ஃபைன்ஸ் கவர்மெண்ட் வந்து விதிக்கும். இந்த ஃபைன்ஸ் வந்து எங்கே போகும் அப்படின்னா கவர்மெண்ட்டோட பாக்கெட்டுக்கு தான் போகும். ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, இண்டஸ்ட்ரியை நம்பி லேபர் இருக்காங்க அப்படின்னா இந்த லேபருக்கு தேவையானதை இண்டஸ்ட்ரி செய்யலை அப்படின்னா இந்த லேபருக்கு தேவையானதை செய்யணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அதுக்கான ஃபைனை வந்து விதிக்குது. ஓகே, இந்த ஃபைன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா லைக் ஒரு 20 to 30% ஆஃப் வாட் த லேபர் இஸ் ஆஸ்கிங் ஃபார் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஃபைன். இப்போது இந்த லேபர் வந்து எனக்கு மொத்தம் ஒருத்தருக்கும் வந்து இவ்வளோ வேஜஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த இண்டஸ்ட்ரி கரெக்டாக கடைப்பிடிக்கல அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி ஒரு 1 crore rupees வந்து இந்த லேபர்ஸ்க்கு பே பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா ஒரு 20 லட்ச ரூபா ஃபைனாக வச்சுறாங்க. ஸோ 1.2 crores அது மாறிடுது. ஸோ இண்டஸ்ட்ரி ப்ராப்பராக ரன் ஆகிட்டு இருக்க இண்டஸ்ட்ரியும் அதுக்கு இது லேபருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தது போக ஒரு லாஸ் ஆஃப் 20 lakhs rupees. ஓகே, இந்த 20 lakh rupees வந்து கவர்மெண்ட்டோட பாக்கெட்டுக்கு போகும்போது இது எதுக்குமே உபயோகம் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரி இஸ் ஃபேஸிங் லாஸ். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி தீஸ் லேபர்ஸ் ஹூ ஆர் டிபெண்டன்ட் ஆன் த இண்டஸ்ட்ரி வில் லூஸ் திஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபங்க்ஷனாலிட்டி. இந்த இண்டஸ்ட்ரீஸ் லாஸ்லேயே ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஒன் டே தே வில் ஷட் ஷாப். ஓகே, கடையை மூடிட்டு போயிடுவாங்க. கடையை மூடிட்டு போயிட்டாங்கன்னா இந்த லேபர்ஸ் இவங்களோட ஃபியூச்சர் இஸ் இன் கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த கரண்ட் பேண்டமிக் சுச்சுவேஷனில் எந்த இண்டஸ்ட்ரியும் இஸ் நாட் ரெடி டு கம்ப்ளை வித் திஸ் நியூ லேபர் லா. ஓகே, நியூ லேபர் லா ஆர் நியூ லேபர் கோட். ஓகே, ஸோ இது வந்து இதை நீங்கள் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் எழுதுனா கான்ஸ் ஆஃப் நியூ லேபர் கோட் அப்படிங்கிறத எழுதலாம். அண்ட் இந்த 4 கோட்ஸ் பற்றி இது டீட்டெயிலாக நீங்கள் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் இந்த கோட் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்தெந்த இது வந்து கன்சாலிடேட் பண்ணுது அப்படிங்கிறது Industrial Disputes Act of 1947, Trade Unions Act of 1926 and Industrial Employment Standing Orders Act of 1946. இதுக்குள்ளே போய் இது ஒவ்வொன்றும் என்னென்ன சொல்லுதுங்கலாம் தேவையில்லை. இது மூணும் கன்சாலிடேட் பண்ணி இந்த ஒரு லேபர் கோடுக்குள்ளே அந்த கோட் ஆன் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோடுக்குள்ளே வருதுங்கிறத பார்த்து தெரிஞ்சால் போதும். அண்ட் மொத்தம் 4 கோட்ஸ் வந்து என்னென்ன லேபர் கோட் ஆன் வேஜஸ், ஆக்குபேஷன் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ். ஓகே, நவ் நெக்ஸ்ட் இது வந்து ஒரு 2 days முன்னாடி கொஞ்சம் இதாக பேசப்பட்டது. என்ன அப்படின்னா லிங்கிங் ஆதார் வித் ஓட்டர் ஐடி. ஓகே, ஓட்டர் ஐடியோட லிங்க் பண்ணுறதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் லா வந்து கொண்டு வந்திருக்காங்க. எலெக்ஷன்ஸ் லா அமெண்ட்மெண்ட் பில் 2021. இது இப்போ பாஸ் ஆகிடுச்சு. பிரசிடென்ட்டோட ஆக்ட் பாஸ் ஆகிடுச்சு. பிரசிடென்ட்டோட அப்ரூவலுக்காக வெயிட் ஆகிட்டு இருக்கு ஆக்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு. ஓகே, திஸ் சீக்ஸ் டு அமெண்ட் தி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்புள் ஆக்ட் டு பிரிங் இன் key reforms including voter linkage to voter ID with Aadhaar. Okay, so இப்போ இவங்க இது கவர்மெண்டோட பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் எலெக்ஷன் கமிஷனோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா this idea was recommended by எலெக்ஷன் கமிஷன் இதை டிமாண்ட் பண்ணாங்க. ஃப்ரம் 2015 இதை டிமாண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, அதாவது ஓட்டர் ஐடியா ஆதாரோட லிங்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு.
Okay, so the Election Commission has launched the National Electoral Law Purification and Authentication Program to link Aadhaar number with voter ID. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து இவங்க கொண்டு வந்தாங்க எலெக்ஷன் கமிஷன். என்னது அப்படின்னா தி நேஷனல் எலக்டோரல் லா பியூரிஃபிகேஷன் அண்ட் அத்தன்டிகேஷன் ப்ரோக்ராம். இது மூலமாக ரெக்கமெண்டேஷன் கொண்டு வந்து கவர்மெண்ட்டை கொடுத்தாங்க. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா செட் தி லிங்கிங் வில் வீட் அவுட் மல்டிபிள் என்ரோல்மெண்ட்ஸ் இந்த நேம் ஆஃப் ஒன் பர்சன். ஒரு ஆளோட பேர்லேயே இப்போ என்னோட பேர் கௌதம் இருக்குது அப்படின்னா இந்த கௌதம்ங்கிற பேர்லேயே அண்ணா நகர் கான்ஸ்டுவன்சியில் ஒரு ஓட்டு, இப்போ ராசிபுரம்ங்கிற கான்ஸ்டுவன்சியில், நாமக்கல்ங்கிற கான்ஸ்டுவன்சியில், வேளச்சேரி அப்படிங்கிற கான்ஸ்டுவன்சியில், இந்த மாதிரி கூடுவாஞ்சேரிங்கிற இந்த மாதிரி மல்டிபிள் கான்ஸ்டுவன்சியில் என் ஒருத்தரோட பேரே வந்து என்ரோல் ஆகிடுச்சு அப்படின்னா அந்தந்த கான்ஸ்டுவன்சிஸில் இருக்கிறவங்களுக்கு என்னோட அட்ரஸும் இத்தனை இடத்துல என் வீடு இருக்குன்னு வைங்களேன், இத்தனை இடத்துல என் வீடு இருக்குன்னா எல்லா இடத்துலையும் என்னோடய ஓட்டர் ஐடியில் என் பேர் என்ரோல் ஆகிருக்கு அப்படின்னா இது லைக் வி ஹாவ் டோட்டல் ஆஃப் 2.3 crores ஆஃப் ஓட்டர் என்ரோல்மெண்ட் இன் தமிழ்நாடு இட் செல்ஃப். இப்போ 2.5 கோடி பேரில் இந்த மாதிரி மல்டிபிள் என்ரோல்மெண்ட்ஸ் எங்கே இருக்குங்கிறத பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான். ஓகே, ஸோ அந்த கஷ்டமான டாஸ்க்குனா அந்த கான்ஸ்டுவன்சி மட்டும் பார்த்துட்டு அந்த கான்ஸ்டுவன்சியில் இந்த மாதிரி ரெப்பிட்டேஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க, இல்லாட்டி ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரியான மல்டிபிள் என்ரோல்மெண்ட்ஸ் வந்து நடக்காமல் ஆதாரோட லிங்க் பண்ணிவிட்டால் இந்த மல்டிபிள் என்ரோல்மெண்ட்ஸ் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. ஓகே, பட் this program was stalled by Supreme Court ordered that use of Aadhaar will remain optional to avail of welfare schemes. இந்த ஒரு ரூலிங், சுப்ரீம் கோர்ட்டோட ரூலிங் வந்து ஆதார் இப்போ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் லைக் இப்போ நம்ம ரேஷன் கடையில் நமக்கு தேவையான நமக்கு தேவையான சாமான்கள் வாங்குறதோ இல்லை மற்ற கவர்மெண்ட்டோட வெல்ஃபேர் ஸ்கீம் லைக் ஒரு பிளைண்ட் இருக்கார் அப்படின்னா அது கவர்மெண்ட்லேருந்து வரவங்க, ஓல்டேஜ் இருக்காங்கன்னா ஓல்டேஜ் பென்ஷன், கவர்மெண்ட்லேருந்து வர ஓல்டேஜ் பென்ஷன், இந்த மாதிரியான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து அவைல் பண்ணுறதுக்கு ஆதார் இஸ் நாட் மேண்டேட்ரி, இட்ஸ் ஜஸ்ட் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு இந்த இதை ஸ்டால் பண்ணிடுச்சு. ஓகே, மற்ற இதுக்கும் ஸ்டால் பண்ணிடுச்சு. இந்த பர்டிகுலர் அதாவது லிங்கிங் ஆஃப் ஓட்டர் ஐடி வித் ஆதார் நம்பரையும் ஸ்டால் பண்ணிடுச்சு. இப்போ இந்த இவங்க எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்து இந்த ப்ரோக்ராமை. ஓகே, ஸோ ஃபாலோயிங் திஸ் எலெக்ஷன் கமிஷன் மாடிஃபைட் இட்ஸ் ப்ரொபோசல் அண்ட் செட் தி லிங்கிங் வில் பி ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இப்போயும் அதே தான் சொல்கிறாங்க, இட்ஸ் ஜஸ்ட் அ ஆப்ஷனல் கிளாஸ் அப்படிங்கிறது. இப்போ கவர்மெண்ட் சொல்கிறதும் இட்ஸ் நாட் மேண்டேட்ரி பட் இட்ஸ் ஆப்ஷனல். கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய அவங்க எல்லா பீப்புள்கிட்டையும் நாங்கள் அதை பற்றி பீப்புள் எல்லார்கிட்டையும் நாங்கள் வந்து இதோட பெனிஃபிட்ஸ் அண்ட் மெரிட்ஸை சொல்லி வில் கன்வின்ஸ் தெம் டு லிங்க் தேர் ஆதார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டு see இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா திஸ் வில் ப்ரொவைட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நியூ ஓட்டர்ஸ் ஆன் 4 குவாலிஃபையிங் டேட்ஸ். ஓகே, இதில் அவங்க சொல்கிறது என்னென்னா இப்போதைக்கே என்ன அப்படின்னா எப்போல்லாம் எலெக்ஷன் வருதோ எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது என்ரோல் பண்ணுறதுக்கு நேம் அடிஷன் அண்ட் ரிமூவல் அண்ட் அப்டேஷன். அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா நேமை அப்டேட் பண்ணுவாங்க, இறந்து போனவங்களோட நேமை ரிமூவ் பண்ணுவாங்க, அண்டு புதுசாக ஒருத்தர் வந்து 18 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னா என்ரோல் பண்ணுவாங்க, புதுசாக என்ரோல் பண்ணுவாங்க. ஓகே, அட் ப்ரெசன்ட் anyone turning 18 பட் இப்போ என்ன அப்படின்னா 4 டேட் ஒரு ஈச் அண்ட் எவ்ரி இயர் வெதர் அந்த ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடக்குது இல்லை லைக் லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்குது, எம்பி எலெக்ஷன் நடக்குது, லோக்சபா எலெக்ஷன் நடக்குது, ஆர் ஸ்டேட் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா எந்த எலெக்ஷன் நடக்கல பட் ஈச் அண்ட் எவ்ரி இயர் 4 dates வில் பி அனௌன்ஸ்ட் அண்ட் அந்த 4 டேட்டில் இந்த அடிஷன் டெலிஷன் அண்ட் அப்டேஷன் இது அந்த ஒர்க் வந்து பீப்புள் கேன் டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா anyone who is turning 18 or before January 1 will be eligible to be registered as January 1 அந்த இயரோட January 1க்கு முன்னாடி 18 வயசு ஆனவங்க எல்லாருமே ஆர் எலிஜிபிள். ஓகே, anyone born after January 1 will have to get enlisted only after a year. ஓகே, according in the bill மூலமாக along with January 1 there will be 3 other qualifying dates. ஓகே, 3 other dates like April 1, July 1 and October 1. இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் டேஸில் வந்து நம்ம இந்த இது போடுறதுக்கான ரீசன்ஸ் ஜஸ்டிஃபிகேஷனே அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த January 1, April 1, July 1 அண்ட் October 1 இந்த கன்சிக்யூட்டிவ் டேஸ்க்கு அப்புறமேட்டுக்கு ஒரு கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த என்ரோல்மெண்ட் கேம்ப்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த கேம்பில் இப்போ இருக்க இது என்ன அப்படின்னா இந்த மாதிரி லோக்சபா எலெக்ஷனோ இல்லை வந்து ஸ்டேட் எலெக்ஷனோ இல்லை லோக்கல் பாடி எலெக்ஷனோ நடக்கும்போது அந்த இயரோட January 1க்கு முன்னாடி 18 ஆனவங்க எல்லாருமே என்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு வருஷம் ஃபுல்லாகவுமே எப்போ கேம்ப் நடந்தாலும் January 1க்கு முன்னாடி பிறந்தவங்க மட்டும் என்ரோல் பண்ணலாம். ஆனால் இப்போ என்ன அப்படின்னா அடுத்தடுத்த டேஸ்க்கு அப்புறமேட்டுக்கு நடத்துகிற எல்லா கேம்ப்லையுமே அதாவது இப்போ ஒருத்தர் 18 இயர்ஸ் வந்து January 1க்கு அப்புறமேட்டுக்கு பிப்ரவரியில் பிறந்திருக்காரு அப்படின்னா April 1க்கு அப்புறமேட்டு கண்டக்ட் பண்ணுற ஒரு கேம்பில் அவர் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி ஏப்ரலுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு மே மந்த் வந்து ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்னா ஜூலையில் நடக்கிற ஒரு கேம்பில் அவர் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆகஸ்ட்டில் ஒருத்தர் பிறக்கிறாருன்னா அக்டோபரில் நடக்கிற கேம்பில் அவர் என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இதனால் அடிஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் வில் பி இன்க்ரீஸ்ட். அந்த ஒரு வருஷத்தோட மீதி டேஸில் பிறந்தவங்களை வந்து நம்ம தேவையில்லாமல் அவங்களோட ரைட்ஸை நம்ம எடுக்க தேவையில்லை, அவங்களோட ரைட்ஸை அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம வி ஆர் கிவிங் அன் அவென்யூ அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. Okay, this will also allow the elections to become gender neutral for service voters. Okay, இது என்ன அப்படின்னா will replace the word wife with the word spouse. Okay, making this status gender neutral. Okay, wifeங்கிறத spouse அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கன்வெர்ட் பண்ணுறதுனால ஜெண்டர் நியூட்ரலாக ஆகுது அப்படிங்கிறது. At present, army man's wife is entitled to be enrolled as a service voter, but a women officer's husband is not. Okay, with wife being replaced by the term spouse, this will change. Okay, ஸோ இப்போ இது வரைக்கும் பாருங்கள் இது எவ்வளோ ஒரு பெரிய பிளண்டராக இருந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகே, இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் இதை மாற்றிருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து இப்போ இது வரைக்கும் ஒரு ஆர்மிமேனோட ஒய்ஃப் வந்து கேன் சர்வீஸ் ஓட்டராக இருக்க முடியும், பட் இப்போ வந்து ஹஸ்பண்டும் சர்வீஸ் ஓட்டராக இருக்க முடியும். ஹஸ்பண்ட் வந்து இது வரைக்கும் சர்வீஸ் ஓட்டராகவே இருக்க முடியாது. ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து சர்வீஸ் ஓட்டராக இருக்க முடியாத ஒரு இதாக இருந்துச்சு. ஓகே, இது வந்து கொஞ்சம் இன்டெப்த் ஸ்டடி. ஓகே, இது வந்து மேலாப்பில் பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னா ஹஸ்பண்ட்ஸ் ஆர் இதை அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கலைங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஆனால் இங்கே விமென் வேர் நாட் கன்சிடர்ட் ஈக்குவல் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே, விமென் வந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னாலும் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஹீஸ் கைண்ட் ஆஃப் ஹீ இஸ் நாட் என்டைட்டில்டு இவங்களுக்கு கீழே தான் இவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேல் ஷோவனிஸ்ட் க்ரைட்டீரியாவில் தான் இது வரைக்குமே இருந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ திஸ் இஸ் ரெக்டிஃபைங் இட் அப்படிங்கிறது இது ஒரே ஒரு பாயிண்ட் வந்து இட்ஸ் அக்செப்டபிள் பாயிண்ட். ஓகே, ஜென்ரல் நியூட்ரல் அப்படிங்கிறது. ஸோ வாட்ஸ் அ கன்சர்ன் நவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திஸ் ப்ரப்போசல் ஃபெயில்ஸ் டு ஸ்பெசிஃபை தி எக்ஸ்டென்ட் ஆஃப் டேட்டா ஷேரிங் பிட்வீன் தி எலெக்ஷன் கமிஷன் அண்ட் உதய். ஓகே, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் டேட்டா சாரி இது வந்து மறந்துருச்சு எனக்கு. ஓகே, உதய் தான் வந்து கிரியேட்டர் ஆஃப் ஆதார். ஓகே, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா ஆதார். 1 minute, we'll see what is உதய் அப்படிங்கிறது. அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஒரு நிமிஷம், எதுக்கும் நான் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே சார், மறந்துருச்சு, சாரி. அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் நினைக்கிறேன். யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இதுதான் வந்து தேர் த கிரியேட்டர் ஆஃப் ஆதார். ஓகே, இந்த ஆர்கனைசேஷன் கீழே தான் ஆதார் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க அந்த ஆதாருங்கிற அதாவது நம்மளோட டேட்டாஸ் நம்மளோட ஆதார் நம்ம வாங்கும்போது நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்லேருந்து நம்மளோட ஐ டேட்டாஸ், ஓகே, நம்மளோட எல்லா இந்த டேட்டாஸையும் அவங்க வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளோட ஏஜ், நம்மளோட ஃபோட்டோஸ். ஓகே, இது மட்டும் இல்லாமல் இப்போ ஆதார் இஸ் நெசசரி ஃபார் எதுக்கு பேங்க்கில் வந்து இது பண்ணுறதுக்கு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறதுக்கு ஆதார் இஸ் நெசசரி. ஓகே, இப்போ பேங்க் டீட்டெயில்ஸும் இதில் வந்து டேரெக்டாக நமக்கு லிங்க் ஆகிருக்கு. ஆதாரோட டேட்டா பேஸில் நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ், அதாவது எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் என்ன ஏதுங்கிறது, தென் நம்ம எவ்வளோ வந்து டெப்ட் வச்சுருக்கிறோம், எந்த இடத்துல கடன் வச்சுருக்கோம், அண்ட் ஆதார் இஸ் மேண்டேட்ரி ஃபார் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், நம்ம எங்கெங்கெல்லாம் நமக்கு லேண்ட் இருக்குது. ஓகே, ஆதார் இஸ் நெசசரி ஃபார் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அண்ட் ஹெல்த். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல போய் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா ஆதார் இஸ் மேண்டேட்ரி. தென் ஆதார் இஸ் மேண்டேட்ரி. நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுறீங்கனாலும் எந்த இடத்துல இப்போ யுவர் நம்பர் இஸ் லிங்க்டு வித் ஆதார். நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துலேருந்து எங்கே போகிறீங்கிற டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். தென் நீங்கள் வந்து எவ்வளோ இப்போது நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா அந்த காருக்கு ஆதார் இஸ் மேண்டேட்ரி. நீங்கள் ஷேர்ஸ் வாங்குறீங்கன்னா ஷேர்ஸ் வாங்குறதுக்கு ஆதார் இஸ் மேண்டேட்ரி. ஓகே, தென் யுவர் ரிலீஜியன், நீங்கள் எந்த ரிலீஜியனில் இருக்கீங்க, நீங்கள் எந்த கேஸ்ட். ஓகே, இது எல்லாமே வந்து ஆதார் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யார் என்ன
ஒரு கூகுள் வந்து உங்களுக்கு கூகுள் ஒரு ஒரு சர்ச் இன்ஜின் வந்து உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கிறத விட அதிகமாக ஆதார் வந்து ஒரு ஆதார் நம்பர் கேன் டெல் யூ. ஸோ இந்த ஆதாரோட டேட்டா பேஸ் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம், எலெக்ஷன் கமிஷன் வந்து எந்த அளவுக்கு இதை வந்து ஷேர் பண்ண போகுது, எலெக்ஷன் கமிஷனுக்கு ஷேர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் கன்சர்ன். ஓகே, அண்ட் ஈவன் இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த டேட்டா ஷேர் பண்ணும்போது இந்த அளவுக்கு தான் டேட்டா ஷேர் ஆகிருக்குதுங்கிறத ப்ராப்பராக நம்ம இப்போ ஃபாலோ பேக் பார்க்குறதுக்கு we do not have personal data protection law. ஒரு ப்ராப்பரான பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் லா வந்து இதுக்கு இல்லை. ஓகே, இது இந்த பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் இப்போ தான் பில் வந்து இட்ஸ் எட் டு கிளியர் இந்த பார்லிமெண்ட். ஓகே, ஸோ இந்த டேட்டா ஷேரிங் பற்றி நமக்கு போகும்போது நமக்கு தெரியாத டேட்டாஸும் இங்கே போயிடுச்சு அப்படின்னா இட் வில் பி வெரி டிசாஸ்டர்ஸ். ஓகே, நமக்கு தெரியாத ஒரு தேவையில்லாத டேட்டாஸ் லைக் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எவ்வளோ, இல்லை ரிலீஜன் என்ன, கேஸ்ட் என்ன, இந்த மாதிரியான டேட்டா ஷேர் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒரு கான்ஸ்டுவன்சியில் ஒரு பர்டிகுலர் ரிலீஜனில் இருக்கிறவங்களோட ஓட்ஸ் ஒரு இல்லை ஒரு பர்டிகுலர் கேஸ்டஸ் ஆளுங்களோட ஓட்ஸ் இந்த ஓட்ஸை மட்டும் எடுக்கணும்னு சொல்லி பவரில் இருக்கவங்க நினைக்கும் போது இவங்களோட டேட்டா பேஸ் கம்ப்ளீட்டாக தேவையில்லை. அந்த ஆதார் நம்பர் இந்த ஆதார் நம்பர் தான் அப்படிங்கிறத இவங்க ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு எடுத்துட முடியும். ஓகே, அந்த எக்ஸல் ஷீட்டில் போட்டு அந்த பவரில் இருக்கிறவங்க அந்த எலெக்ஷன் கமிஷனோட கை கோர்த்து அந்த பர்டிகுலர் கேஸ்ட்டில் இருக்கவங்களோட ஓட்ஸை மட்டும் ஒரு 50% ட்ராப், இவங்களை மட்டும் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து எடுத்துருங்க அப்படின்ட்டா இது ஆப்வியஸாக இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் வி ஆர் டேக்கிங் அவுட் தி ரைட்ஸ் கன்ஃபர்ட் பை தி கான்ஸ்டியூஷன் டு தீஸ் பீப்புள். ஓகே, இந்த மாதிரியான கன்சர்ன்ஸ் நிறையா இருக்குது இந்த புது லாவில். அண்ட் இது வந்து ரியல் டைமில் நடக்கிற ஒரு இஷ்யூஸ் தான். ஓகே, ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்து ஒரு பர்டிகுலர் கேஸ்ட்டை சேர்ந்தவங்களையோ, இல்லை ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை சேர்ந்தவங்களையோ, இல்லை ஒரு பர்டிகுலர் பார்ட்டியை சேர்ந்தவங்களையோ எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கேஷுவலாக நடக்கிற ஒரு விஷயம் இப்போ இருக்கிற சினாரியோவில். ஸோ இது லீகலாகவே நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் இஸ் தாய்வான். ஓகே, ஸோ தாய்வான் பற்றி இப்போ நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா தாய்வான் இந்தியா ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, திஸ் இஸ் தி கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, என்ன அப்படின்னா இப்போ செமிகண்டக்டர்ஸ் நம்ம வந்து செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் ஹப் ஒரு ஃபெசிலிட்டியை தாய்வானோட சேர்ந்த ஒரு கம்பெனி இஸ் கோயிங் டு எஸ்டாப்ளிஷ் இன் இந்தியா. ஓகே, இந்த செமிகண்டக்டர்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியாவில். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் வி லேக் இன் செமிகண்டக்டர்ஸில் நம்ம பெரிய லேக் நமக்கு இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா செமிகண்டக்டர்ஸில் டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்தியாவில் வி ஆர் வெரி இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், இதோட மேனுஃபேக்சரிங் தேவையான ரா மெட்டீரியல்ஸ் ஒரு டெக்னாலஜி நமக்கு வி ஆர் லேகிங் திஸ் டெக்னாலஜி அண்ட் ரா மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து திஸ் Taiwanese company is going to establish a semiconductor manufacturing hub, and the company it's only the second country after United States such company is going to introduce நம்மளோட ஒரு கண்ட்ரியில் போய் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறது. இதுதான் செகண்ட். யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ இந்தியாவில். ஓகே, இதுதான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். நான் எப்போவுமே சொல்லுவேன் ஒரு டாபிக் வந்து ஒரு கண்ட்ரி பற்றியோ ஒரு ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் பற்றி பார்க்கும்போது அதோட மேப் வந்து பார்க்குறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதோட மேப் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தாய்வான் பற்றி பார்க்கும்போது இப்போ நம்ம நியூஸ்க்கு முன்னாடி நம்ம மேப்பை பார்த்துருக்கணும். ஓகே, பட் ஸோ நம்ம மேப்பை முதல்ல பார்க்கலாம். என்ன அப்படின்னா தாய்வான் இஸ் அ island country. Okay, it's island country. It's located in the southeast of China. Okay, and South China Sea oda north la irukra or country. Okay, so idu vandu mainland China. Okay, mainland China, and this is Taiwan. The capital of Taiwan is Taipei. Okay, capital of Taiwan is Taipei. இப்போ இதோட சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி மட்டும் பார்க்கலாம். என்ன அப்படின்னா ரெண்டு நேஷ்னலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பார்ட்டியும் கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற ரெண்டு பார்ட்டிஸ் இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த ஒரு வாரில் இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி வாட் தே டிட் இஸ் இந்த நேஷ்னலிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்தவங்க எல்லாரையும் they got defeated, and அவங்க எல்லாமே போய் அசைலம் சேர்ந்த இடம் தான் வந்து இந்த தாய்வான் அப்படிங்கிற இந்த ஐலாண்டு. ஓகே, இது வந்து 1950s இந்த 1940s ரேஞ்சில் நடந்த ஒரு இது 30s to 40s. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த தாய்வான் அப்படிங்கிற இந்த கண்ட்ரியில் இந்த இடம் இது வந்து இட் வாஸ் ஆக்சுவலி அ பார்ட் ஆஃப் சைனா. ஓகே, பட் இவங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தே டிக்ளேர்ட் தெம்செல்வ்ஸ் இண்டிபெண்டன்ட். ஓகே, இவங்க தான் வந்து நாங்கள் தான் ஆக்சுவல் சைனீஸ் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இந்த தாய்வான் பீப்புள். ஓகே, மொத்த சைனாவும் எங்களோடதுன்னு சொல்கிறவங்க தான் இவங்க. ஸோ இவங்களை இந்த இடத்துக்கு கொண்டு போய் இந்த ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம டீட்டெயில்டாக போக வேணாம், இது வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் வரும்.
அதனால் இதுக்குள்ளே டீட்டெயில்டாக போக வேணாம், அது மெயின்ஸில் பார்க்க வேண்டிய டாபிக். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஆக்சுவலி சைனா இஸ் கிளைமிங் திஸ் ஹோல் ஆஃப் தாய்வான் இஸ் ஆர்ஸ் அப்படின்ட்டு. தாய்வான் இஸ் சேயிங் வி ஆர் இண்டிபெண்டன்ட் நேஷன், நாங்கள் தான் இந்த மொத்த சைனாவும் எங்களோட தான், பட் வி ஆர் டிக்ளேரிங் இண்டிபெண்டன்ஸ் டு அவர் செல்ஃப். இந்த ஒரு சின்ன கண்ட்ரிக்கு நாங்கள் இண்டிபெண்ட்டாக நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தாய்வான் டு நாட் ஹேவ் எனி டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரீஸ். ஓகே, டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி வில் ஹேவ் எம்பசி இன் அதர் கண்ட்ரீஸ். இதை பற்றி உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே வந்து யூஎஸ் கான்சுலேட் இருக்கும், யூஎஸ் எம்பசி, இது மாதிரி ஸ்ரீலங்கா எம்பசி, அதே மாதிரி இந்தியாவோடது மற்ற கண்ட்ரீஸில் இருக்கும். பட் தாய்வானுக்கு அந்த மாதிரி எம்பசி கிடையாது. ஓகே, அவங்க வந்து இது வந்து எப்படின்னா, ஹாங்காங் வந்து சைனாவோட சேர்கிறதுக்கு முன்னாடி ஒன் நேஷன் சேர்கிறதுக்கு முன்னாடி அது பிரிட்டனோட ஒரு காலனியாக இருந்துச்சு. ஓகே, பிரிட்டனோட காலனியாக இருந்துச்சு. 1990s அப்புறமேட்டுக்கு அது சைனாவோட இது பண்ணிட்டாங்க. பட் இன்டெகிரேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கும் ஒன் நேஷன் டூ ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகே, அதுபடி ஹாங்காங்குன்னு தனியாக லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அங்கே வந்து டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த இடத்தையும் சைனாவும் இந்த இடத்துல ஒன் நேஷன் டூ ஸ்டேட் அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவில் கொண்டு போனாங்க. இவங்களுக்கு தனியாக லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இவங்களுக்குன்னு பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் எல்லாருமே இருப்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கு மேலே இதுக்குள்ளே டீட்டெயிலாக போக வேணாம், நம்ம இந்த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ மெயின்லேண்ட் சைனாவையும் இந்த தாய்வானையும் பிரிக்கிறதுக்கு பேர் தாய்வான் ஸ்ட்ரெயிட். இதுக்கு முன்னாடி நம்ம சவுத் சைனா ஃபிலிப்பைன்ஸ் பற்றி பார்க்கும்போது இதை பார்த்தோம், தாய்வான் ஸ்ட்ரெயிட். ஓகே, இந்த ரெண்டு இடத்தையும் பிரிக்கிறதுக்கு பேர் தாய்வான் ஸ்ட்ரெயிட். ஓகே, ஸோ இங்கே சவுத் ஆஃப் தாய்வான், இப்போ தாய்வானையும் இது கீழே வந்து ஃபிலிப்பைன்ஸ் இருக்கும், இதுதான் வந்து லூசான் ஸ்ட்ரெயிட். இதையும் நம்ம பார்த்தோம், லூசான் ஸ்ட்ரெயிட். ஓகே, இதோட ஈஸ்டில் இருக்கிறது வந்து ஃபிலிப்பைன் சி. ஓகே, இதோட சவுத் வெஸ்ட்டில் இருக்கிறது சவுத் சைனா சி. ஓகே, இது மட்டும் தெரிஞ்சால் போதும். தாய்வான் ஸ்ட்ரெயிட், லூசான் ஸ்ட்ரெயிட், ஃபிலிப்பைன் சி. ஓகே, ஸோ திஸ் இஸ் த மேப். ஸோ நம்ம நியூஸ் பற்றி பார்த்துட்டோம். இப்போ இந்தியா அண்ட் சைனா தாய்வானோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வில் சி சைனா அண்ட் ஓகே இந்தியா அண்ட் சைனாவோட ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இந்த செமிகண்டக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் டூரிசம், கல்ச்சரல் ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சைனா வந்து வாட் தே ஆர் சேயிங் இஸ் தட் இட்ஸ் an integral part of our country அப்படிங்கிறாங்க. பட் இந்தியா does not accept. இந்தியா declared that we accept the sovereignty and independence of Taiwan அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, ஸோ இது ஏன் அப்படின்னா, இப்போ பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீரில் நம்மளோட இடத்துல அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வராங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு டசில் தான் இந்த அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணுறதுக்கான ரீசன். ஓகே, ஸோ இப்போ சைனாவுக்கும் தாய்வானுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்போட கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ சைனா ஹேஸ் கிளைம் தாய்வான் த்ரூ இட்ஸ் ஒன் சைனா பாலிசி சின்ஸ் தி சைனீஸ் சிவில் வார். ஓகே, ஃபோர்ஸ்ட் தி டிஃபீட். இங்கே இடத்துக்கு போனவங்க பேர் தான் கோமின்டாங். இவங்களை பற்றி நம்ம வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம். ஓகே, ஆர் நேஷனலிஸ்ட். 1949 தே டு பிரிங் இன் அண்டர் பெய்ஜிங்ஸ் ரூல் பை ஃபோர்ஸ் இன் இஃப் நெசசரி. யாரை இந்த தாய்வானீஸ் பீப்புளை, ஓகே சைனீஸ் பீப்புள் வந்து நாங்கள் இதுக்குள்ளே கொண்டு வரோம் அப்படின்ட்டு. வெல் தாய்வான் இஸ் செல்ஃப் கவர்ன்ட் அண்ட் டிஃபேக்டோ இண்டிபெண்டன்ட். இட் ஹேஸ் நெவர் ஃபார்மலி டிக்ளேர்ட் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் தி மெயின்லேண்ட். ஓகே, அண்டர் தி ஒன் கண்ட்ரி டூ சிஸ்டம். இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஏன்னா இப்போ தான் இந்த இண்டிபெண்டன்ஸுக்கு கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி இந்த மொத்த சைனாவும் எங்களோடதுன்னு இந்த தாய்வான் எங்களோடதுன்னு சைனாவும் கிளைம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, அந்த ஒரு இதுதான் இந்த ஒரு ஃப்ரேஸுக்கு காரணம். ஓகே, அண்டர் த ஒன் கண்ட்ரி டூ சிஸ்டம் ஃபார்முலா தாய்வான் would have right to run its own affairs. A similar arrangement is used in Hong Kong. Okay, presently Taiwan is claimed by China, which refuses diplomatic relationship with countries that recognize the region. ஸோ நம்மளோட இவங்க வந்து நமக்கும் இவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப், தாய்வானுக்குமான ரிலேஷன்ஷிப் 25 இயர்ஸாக இருக்குது. ஓகே, 2010 வி அக்செப்ட் தி சாவர்னிட்டி ஆஃப் தாய்வான் 2010 அப்புறமேட்டுக்கு. ஸோ போதும் இது வரைக்கும் அது அந்த கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறது க்ரீன் ஹைட்ரஜன் பற்றி. ஸோ இதை பற்றி ஒரு டாடா ஸ்டீல்ஸோட ஆம்ஸ்டர்டாமில் ஒரு இந்த இது இருக்குது. The transition to a climate neutral country affects us all. The Amsterdam metropolitan area is hard at work on sustainability, aiming for full CO2 neutrality by 2050. Heating for buildings, emission-free transport, and a clean circular economy. Hydrogen plays a key role in this and is an important element in plans and strategies. 3 major market players have decided to take concrete steps.
Nouryon, Tata Steel and Port of Amsterdam are exploring the construction of the first 100 megawatt green hydrogen plant, Project Hermes. From 2024, hydrogen can be produced at the Tata Steel site in IJmuiden using green electricity. This will provide a clean energy source with many applications. Expertise to build the plant is supplied by chemical firm Nouryon. Nouryon has more than a century of experience in hydrogen production and leads the market in large-scale electrolysis, the technology by which green hydrogen is made. This is how it works. Wind farms near IJmuiden supply the plant with 100 megawatts of electricity, which is then fed to Nouryon's so-called electrolyzers. When water is combined with electricity in a process known as electrolysis, the water splits into oxygen and hydrogen. The hydrogen plant produces little noise and emits only water vapor. Tata Steel will be one of the green hydrogen consumers. As a steel manufacturer, the company strives for fully climate-neutral production by 2050. Therefore, Tata Steel is working hard to develop sustainable steel production techniques. And Project Hermes is only the beginning. To achieve sustainable production, Tata Steel will ultimately require several times the capacity of a single plant. Reason enough to start as soon as possible. Tata Steel can also make good use of the oxygen produced in the same process. Hydrogen from Hermes will also make its way inland through pipelines. Port of Amsterdam sees opportunities for the use of green hydrogen in the Amsterdam port area. The port attracts new sustainable and circular initiatives. Examples include plastics recycling, the production of biofuels, and synthetic kerosene. The availability of green hydrogen is an important factor in establishing a business in the port. Existing companies can also become more sustainable. Together with them, we explore how to change industrial processes from using natural gas to green hydrogen. Projects are underway to use hydrogen and CO2 to produce greener fuel for shipping and aviation. Additionally, the arrival of the first hydrogen refueling station in 2020 will promote the transition to clean transport in both the port and the city. Hermes also allows the manufacturing industry to make its products more sustainable by combining hydrogen with carbon. That's the C in CO2. With this, we can provide green chemical compounds for the production of countless consumer items. Then these no longer need to rely on crude oil. Hermes, the first 100 megawatt. Okay, so இப்போ ரீசெண்டாக வந்து or union government what they did is that what they are suggesting is that waste waterலேருந்து ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஆஸ் வி சா ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னா ஈஸிலி எப்படி நடக்கலாம் அப்படின்னா வாட்டரோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், கெமிக்கல் காம்பினேஷன் H2O. ஓகே, ஸோ எலக்ட்ராலிசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எலக்ட்ராலிசிஸ் வந்து இட்ஸ் எலக்ட்ரிசிட்டியை வாட்டரில் பாஸ் பண்ணுறது. ஓகே, ரெண்டு கேத்தோடு வச்சுருவாங்க. ஓகே, ஒரு ஆனோட அந்த கேத்தோடு வச்சுருவாங்க. அந்த வாட்டரில் எலக்ட்ராலிசிஸ் நடக்கும்போது என்ன ஆகும், அந்த எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும்போது ஒரு இதில் ஹைட்ரஜனோ இன்னொரு இதில் ஆக்சிஜனோ வந்து போய் ஓட்டிக்கும். ஸோ இதிலேருந்து நமக்கு ஹைட்ரஜன் மட்டும் தனியாக இதிலேருந்து நம்ம ஒரு இதில் எடுத்துருவோம். ஓகே, ஒரு டேங்க்கில் எடுத்துருவோம். அதே மாதிரி ஆக்சிஜனை இதுலேருந்து தனியாக நம்ம ஒரு டேங்க்கில் எடுத்துருவோம். ஆக்சிஜன் அது வந்து நிறைய யூசேஜ், ஆக்சிஜனுக்கு நிறைய யூசேஜ் இருக்குது. போத் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஹெல்த் செக்டார்லேயும் நமக்கு வந்து லைக் ஸ்டீல் பிளான்ட்ஸ் இதுலேயும் இருக்குது, ஹெல்த் செக்டார்லேயும் நமக்கு ஆக்சிஜனோட டிமாண்ட் இருக்குது. ஹைட்ரஜனை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹைட்ரஜன் கேன் பி யூஸ்ட். இப்போ புது டெக்னாலஜி படி ஹைட்ரஜனை நம்ம மல்டிபிள் இதுக்கு யூஸ் பண்ண முடியும். இந்த ஹைட்ரஜனை வந்து நம்ம ஹைட்ரஜனை நம்ம ஃபியூவலாக யூஸ் பண்ணும்போது நமக்கு வாட்டர் வேப்பர் மட்டும்தான் பை ப்ராடக்டாக வரும். வெறும்
ஹைட்ரஜனை நம்ம யூஸ் பண்ணும்போது வாட்டர் வேப்பர் மட்டும் தான் H2O வரும். ஓகே, அதுக்கான ஒரு வீடியோ இருக்குது, அது அப்புறம் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் காமிக்கிறது கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் அதை நான் விட்டுட்டேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு H2O வாட்டர் வேப்பர் மட்டும் தான் பை ப்ராடக்டாக வரும்போது இப்போ நமக்கு கார்பன் டை ஆக்சைடு பை ப்ராடக்டாக வருது. ஓகே, இது இல்லாமல் மல்டிபிள் க்ரூட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இல்லாமல் மல்டிபிள் கேஸஸ் லைக் கார்பன் மோனாக்சைடு, பர்டிகுலர் மேட்டர் 2.5, 10 இந்த மாதிரியான நிறைய இது நமக்கு பை ப்ராடக்ட்ஸாக வருது. இது எல்லாமே harmful for both the environment as well as human beings and animals. ஓகே, இந்த என்விரான்மெண்ட்டை இது பண்ணுறதுக்கு, சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட நேஷ்னலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன் இவ்வளோ தான். இவ்வளோ கான்ட்ரிபியூஷன் தான் ஒரு இயருக்கு, இவ்வளோ CO2 எமிஷன் மட்டும் தான் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு திஸ் க்ரீன் ஹைட்ரஜன் எனர்ஜி இஸ் வெரி இன்னோவேட்டபிள். ஓகே, ஸோ இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த க்ரீன் ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இஸ் வெரி ஈஸி, ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் வெரி ஈஸி. ஓகே, ஸோ இந்த மொபிலைசேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த புது கார்பன் ஹைட்ரஜன் பிளான்ட்ஸை வந்து ஈஸியாக வேஸ்ட் வாட்டர்லேருந்து நம்ம எடுத்து சோலார் எனர்ஜி மூலமாக எலக்ட்ரிசிட்டி உருவாக்கி அந்த வேஸ்ட் வாட்டர்லேருந்து நம்ம அந்த எலக்ட்ரிசிட்டியை அந்த வேஸ்ட் வாட்டரில் உள்ள இம்பார்ட் பண்ணி அதிலிருந்து நம்ம ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் வெளில எடுத்து அந்த ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தனித்தனியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது யூனியன் கவர்மெண்ட்டோட ப்ரொபோசல். ஓகே, ஸோ இந்த க்ரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எலக்ட்ராலிசிஸ் மூலமாக ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தனியாக எடுக்க முடியும். அப்படி வெளில எடுக்கிற இந்த ஹைட்ரஜனை நம்ம we can யூட்டிலைஸ் ஃபார் ஆஸ் ஃபியூவல், க்ரூட் ஆயிலுக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஃபியூவலாக, ஒரு க்ரீன் ஃபியூவலாக நம்ம இதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. வில் சி, நாளைக்கு கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.